ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து அனுபவத்தை பற்றி. என்ன அனுபவம்னா நம்ம அனுபவித்து அறிவது தானே. இது என்ன பெரிய விஷயம்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அந்த அனுபவம் எவ்வளோ பெரிய ஆசிரியராக இருக்கிறதுன்னு நமக்கு சிந்திச்சு பார்த்துருக்கோமாங்கிறது டவுட்டு தான். அதாவது ஒரு பெரிய மருத்துவர் அவருடைய துறையிலே ரொம்ப ஞானத்தை உடையவராக இருக்கின்றார். இல்லை அவர் கட் அண்ட் ரைட்டாக ஃபீஸ் வாங்குறதுலேருந்து இதுலேருந்தும் இருக்கார். சரி, அவர் வாழ்க்கையை அனுபவிக்கின்றார். வாழ்க்கையின் மற்ற விஷயங்களை தெரியுமா அப்படின்னா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவரோட ஃபீல்டில் அவர் ஸ்ட்ராங். லைக்வைஸ் ஒருத்தரும் அவரவருடைய ஃபீல்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது பெரியாரை கண்டு வியர்த்தலும் எளியாரை கண்டு இகழ்தலும் ரொம்ப தப்பான செயல். அதாவது எளியோர் என்றால் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற அனுபவம் ஞானம்லாம் வேறு. உங்களுக்கு கூட தெரியும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து போட்டில் அக்கறைக்கு போயிட்டு இருந்தார். இந்த படகோட்டிக்கிட்ட பேசிட்டே இருந்தார். ஏன்பா உனக்கு வந்து திருக்குறள் தெரியுமா? தெரியாது சாமி. ஏன் நாலடியார் தெரியுமா? தெரியாது. ஏன்பா உனக்கு இந்த சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் அதெல்லாம் தெரியாது? உனக்கு எந்த இலக்கியமே தெரியாதா? நீ படிக்கவே இல்லையா? தெரியாது சாமி, தெரியாது சாமின்னு அவரும் அமைதியாக சொல்லிகிட்டே வந்தார். ஒரு கட்டத்தில் அவர் கேட்டார், ஏன் சாமி உங்களுக்கு நீந்த தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியாதேன்னு. போட்டில் ஓட்டம் வந்துருச்சு சாமி, நீந்த முடியலன்னா நம்ம ஒழுங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே குதித்து நீந்தி அவன் சென்று விட்டான் அப்படின்னு ஒரு சின்ன கதை இருக்குது. அதாவது நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். வாழ்க்கை வாழ்வதற்கான விஷயங்கள் நிறையத்தை நம்ம கற்றுக்கிறதே இல்லை இல்லையா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யார் என்ன சொன்னாலும் அதை நினைத்து சரி இப்படிலாம் இருக்கா அப்படின்னு அதை பற்றி நாம் இன்னும் ஆழ்ந்து கற்று தெரிந்து கொண்டு அதை நம் வாழ்க்கையிலே கடைபிடித்தால் நிச்சயமாக நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருப்போம். ஒன்றுமில்லை, ஒரு குழந்தைகிட்ட வந்து நெருப்பு சுடும்பா அப்படின்னா சின்ன குழந்தை அப்படியான்னு சொல்லிட்டு அந்த மெழுகுவத்தி பக்கத்தில் போய் கையை லைட்டாக போனோடனே அது சுடுறது பயந்துடுது. அந்த குழந்தைய கொஞ்சம் வளர்ந்த பிறகு நெருப்புன்னு சொன்னாலே அது ரொம்ப உஷாராயிடுது. சரி, அனுபவம் தான் நம்மளை வந்து இன்னும் 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 மேன்மையாக வாழ செய்வதற்கு ஒரே விஷயம் அனுபவம். இந்த உலகத்தினுடைய சன்ஸ்கிரிட்டில் சொல்லிச்சு, இந்த உலகம்னு அந்த வார்த்தைக்கே என்ன மீனிங்னா அனுபவம் தான். உலகம் என்பது அனுபவ மண்டலம். இப்போ இந்த அனுபவத்தில் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்ம ஆனந்தம் அடைகின்றோம். நல்ல சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும்போது அது ரொம்ப அழகாக மல்டிப்ளை ஆகிடுது. துக்கத்தை பகிர்ந்து கொள்ளும்போது அது பாதி ஆகிடுது இல்லையா? அப்போ அனுபவம் பற்றி சொல்லும் பொழுது நமக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஆரம்பிப்போம். ஒரு 2 நாள் உடல் வலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா முடிஞ்சு போச்சு, நம்ம தேக ஆரோக்கியம் போய்விடும். அந்த வலியும் அதுவும் ஒரு அனுபவம் என்று அது சொல்லிக் கொடுக்கின்ற பாடத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம இன்னும் நம்ம உடலை சிறப்பாக வைத்துக்கொள்ள வேண்டுமானால் கண்டிப்பாக அதை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அனுபவம் பெரிய ஆசிரியர் தான். ராதே கிருஷ்ணா.